பாப்பாக்குமான பாண்ட் ரொம்ப மிஸ் ஆகுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு கில்ட்டாக கூட இருக்குது சில இடங்கள்ல அப்படின்னு சொல்லி எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடியது 20 மணி நேரம் அவங்க கூடயே இருக்கிறேங்கிற பேரில் நீங்கள் மொபைல் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டோ இல்லை உங்களோட ஒர்க்கை பார்த்துட்டோ ஒர்க் ஃப்ரம் ஹோமில் சிஸ்டம் முன்னாடியோ உட்காந்துட்டு இருக்கிறது அவசியம் இல்லாத ஒன்று. ஆனால் அது ஒரு 10th கிராஸ் பண்ணும்போதோ ஒரு காலேஜ் போகும்போதோ அப்போ அது என்னோட அம்மா இப்படி என்னோட அப்பா இப்படி சொல்லிக்கிறத அது ஒரு பெருமையை ஃபீல் பண்ணும். நம்ம இவங்க பின்னாடியே ஓடிட்டு லாஸ்ட்ல திரும்பி பார்க்கும்போது நம்மளுடைய காலங்கள் காணாம போயிடுக்கும். ஐயோ நான் உனக்காக தானே நான் இதெல்லாம் பண்ணினேன் அப்படின்னு நீங்க சொன்னாலும் இந்த 320s 20-20-20 இதை மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் 20 minutes பாப்பா சொல்லும் பொழுது நீங்கள் எந்த விதமான அட்வைஸும் இந்த இடத்துல பண்ணக்கூடாது. ஜஸ்ட் யோசிச்சு கேட்டுக்கிட்டே மட்டும் இருங்க. ஆஹா அப்படியா, சரி, ஓ இப்படிலாம் நடந்துச்சா அப்படின்னு மட்டும் கேட்டுக்கிட்டே இருங்க. அது கொஞ்ச நேரத்தில் பேசிட்டு போயிடும். இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, சைல்ட் டெவலப்மெண்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வணக்கம், நான் செல்வி அஜய் செந்தில், ஸ்பெஷல் எஜுகேட்டர் அண்ட் லைஃப் கோச் அண்ட் சைல்ட் சைக்காலஜிஸ்ட். என்கிட்ட ஒரு மாம் கேட்டிருந்தாங்க. அதாவது அவங்க வந்து ஒர்க்கிங் மாம். அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு போல இருக்கு ஹேண்டில் பண்றது, பேலன்ஸ் பண்றது. மேம் எனக்கு வேலைக்கும் போகணும், அதே சமயம் குழந்தையும் பார்த்துக்கணும், நிறைய இடத்துல நான் மிஸ் பண்றேன், ரொம்ப டயர்டா இருக்கு, எனக்கும் பாப்பாக்குமான பாண்ட் ரொம்ப மிஸ் ஆகுற மாதிரி நான் ஃபீல் பண்றேன், எனக்கு கில்ட்டா கூட இருக்கு சில இடங்கள்ல அப்படின்னு சொல்லி எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. நான் எந்த வகையில ஹெல்ப் பண்ணலான்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ உங்ககிட்ட அதை பத்தி தான் நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஆக்சுவலி நம்ம அதுக்கு கில்ட்டா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, டூ அஃபர்மேஷன்ஸ். அதாவது டெய்லி நீங்க ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க, அதை உங்களுக்கான இடங்கள்ல வச்சுக்கோங்க. அதாவது குழந்தையே உனக்காக தான் நான் பண்றேன். இது யாருக்காக நம்ம வேலைக்கு போறோம்? நம்மளோட ஒரு தனித்திறமையை காட்டணுங்கிறது மட்டும் இல்லாம, நம்ம ஒரு இண்டிபெண்டா இருக்கணுங்கிறதுக்கு மட்டும் இல்லாம இன்டர்டிபெண்டா இருக்கணுங்கிறதும் பார்க்குறோம். ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ணணும், இந்த சேம் டைம் குழந்தையோட படிப்புக்காக, எல்லாத்துக்காகவும் தானே நம்ம வேலைக்கு போறோம். ஸோ நீங்க கில்ட்டாக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல என்னன்னா, முன்னாடி வீடியோல எல்லாம் நான் போட்டிருப்பேன், குழந்தை கூட ஸ்பெண்ட் பண்ணணும். நான் மென்ஷன் பண்றது ஆட்டிசம் பேபிஸா இருக்கக்கூடியவங்களுக்கும் அந்த 5 இயர்ஸுக்குள்ள நீட் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு, அதாவது கண்டிப்பா அவங்களுக்கு வார்த்தைகள் கூட வரல, அவங்களான சென்சரி இதெல்லாம் டெவலப் ஆகாத டைம்ல நம்ம பிளே ஸ்கூல்ல விடுறதை விட நீங்க பாக்குறது பெட்டர் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இப்ப நார்மல் குழந்தைங்களா இருக்கிற பட்சத்துல நம்ம வேலைக்கும் போக வேண்டியிருக்கு அப்படின்னா, நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடியது 20 மணி நேரம் அவங்க கூடயே இருக்கிறேங்கிற பேர்ல நீங்க மொபைல் பக்கத்துல உட்காந்துக்கிட்டோ இல்ல உங்களோட ஒர்க்கை பார்த்துட்டோ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல சிஸ்டம் முன்னாடியே உட்காந்துட்டு இருக்கிறது அவசியம் இல்லாத ஒண்ணு. அதுக்கு பதிலா நீங்க வேலைக்கே போனாலும் 20 minutes நீங்க குழந்தை கூட குவாலிட்டியா ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அதுவே போதுமானது. இந்த இடத்துல எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றீங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளவு குவாலிட்டியா ஸ்பெண்ட் பண்றீங்கிறது தான் முக்கியம். ஓகே, ஸோ குழந்தை என்ன நினைக்கும் அப்படின்னா, மம்மி ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கணும், மம்மிக்கு இந்த போஸ்ட் இருக்கு, அதெல்லாம் இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு அது தெரியாது. அதாவது இந்த ஸ்டேஜ்ல இருக்க குழந்தைங்களுக்கு தெரியாது. ஆனா அது ஒரு 10th கிராஸ் பண்ணும்போதோ ஒரு காலேஜ் போகும்போதோ அப்ப அது என்னோட அம்மா இப்படி என்னோட அப்பா இப்படி இந்த போஸ்ட்ல இருக்கிறாங்க, இவங்க இவ்வளோ பிஸ்னஸ் மேனா இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிறத அது ஒரு பெருமையை ஃபீல் பண்ணும். நம்ம இவங்க பின்னாடியே ஓடிட்டு லாஸ்ட்ல திரும்பி பார்க்கும்போது நம்மளுடைய காலங்கள் காணாம போயிடும். ஐயோ நான் உனக்காக தானே நான் இதெல்லாம் பண்ணினேன் அப்படின்னு நீங்க சொன்னாலும் அங்க உங்களோட ஸ்பேஸ் எம்டியா தான் இருக்கும். அதனால நீங்க இதை கில்ட்டா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க உங்க வழியில போயிட்டே இருக்கலாம். பட் நீங்க எப்படி அதை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க எந்த டைமுக்கு வரீங்களோ வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா என்ன பண்றீங்கன்னா, ரெஃப்ரெஷ் ஆயிட்டு உங்க மொபைலை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடுங்க. 20 minutes கண்டிப்பா பண்ணிடுங்க. ½ an hour வரைக்கும் நீங்க வேற எதையுமே எடுக்காதீங்க. ஓகே, அந்த டே டைம்ல, அதாவது குழந்தை எழுந்துக்கும் போது நீங்க ஆஃபீஸ்க்கு முன்னால போறதுக்கு முன்னால இருக்கக்கூடிய 20 minutes, வந்த உடனே ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய 20 minutes, ஆஃபீஸ் டைம்ல நீங்க எந்த கஷ்டமும் பட வேண்டாம், விட்டுடுங்க. ஏன்னா மேம் எனக்கு தெரியும் மேம், நாங்க எப்படி ஒரு இடையில எல்லாம் பேசிட்டே இருக்க முடியாது, ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ ஆஃபீஸ் முடிஞ்சு வந்த உடனே ஒரு 20 minutes, அதுக்கப்புறமா குழந்தை பெட்டுக்கு போகும்போது 20 minutes. இந்த 320s 20-20-20 இதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் மார்னிங் எழுந்துக்கும் போது நீங்க எழுந்துக்கும் போதே குழந்தைய எழுப்பிடுங்க. கையில குழந்தைய வச்சுக்கோங்க, அதாவது பக்கத்துல. நீங்க என்னெல்லாம் வேலை பண்றீங்களோ அது எல்லாம் குழந்தைய கம்பைன் பண்ணுங்க. அதாவது இப்ப நீங்க துணி மடிக்க போறீங்கன்னு வச்சுக்கலாம். மார்னிங் எழுந்த உடனே வாஷ் பண்ணி காய போட்டு போவீங்க இல்லையா? நான் ரொம்ப பிராக்டிக்கலா சொல்றேன், நீங்க எப்படி ஹைடெக் மம்மியான்னு எனக்கு தெரியல. அப்ப வாஷ் பண்ணி காயப்படும்போது பாப்பா நீ இந்தா இதை எடு, நீ கொஞ்சம் மடிச்சு வை, நீ கொஞ்சம் அதை காயப்போடுன்னு கொடுக்கலாம். நீங்க காயப்படும் போது பாப்பா கிளிப் பண்ண சொல்லலாம். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணும்போது நீங்க குழந்தைகிட்ட ஃப்ரிட்ஜில் கீழே கிரீன் கலர்ல இருக்கும்ல அந்த வெஜிடபிள் எடுத்துட்டு வா, இதுக்கு பேர் தான் லேடிஸ் ஃபிங்கர். இதை என்ன பண்ணனா, அம்மா பாரு இப்படி கட் பண்ண போறேன், இதை நீ தொடச்சு வை. அப்படி நீங்க ஓரலி பேசிட்டே இருக்கலாம் குழந்தை கூட. நீங்க அப்படி பேசும்போது குழந்தை கிட்டத்தட்ட நிறைய வேர்ட்ஸை கிராஸ் பண்ணிக்கும். குழந்தைக்கு 8 இயர்ஸ் வரைக்கும் கிட்டத்தட்ட 78,000 வரைக்குமான வேர்ட்ஸ் அதால ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். ரிப்பீட்டடான வேர்ட்ஸ் இல்லாம புதுசு புதுசா புது புது வொகாபுலரிஸ் எல்லாம் அவங்களுக்கு ட்ரை பண்ணுங்க. இங்கிலீஷ்ல பேசினா இங்கிலீஷ், தமிழ்ல பேசினா தமிழ், எல்லா லாங்குவேஜுமே அதால கிராஸ் பண்ணிக்க முடியும். பட் மைண்டட், இது கிராஸ்பிங் பீரியட் தான். கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்ப அதை தெரியப்படுத்தணுமோ அப்ப அவங்க தெரியப்படுத்துவாங்க. சரி, லைக் டொமேட்டோலாம் எனக்கு தெரிஞ்சவங்கலாம் அதை நல்லா துணி போட்டு தொடச்சு தனித்தனியா உள்ள வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி வேலைகள்லாம் பண்ணும்போது இதுதான் ஒர்க், இப்படித்தான் இருக்கும்னு என்கேஜ் பண்ணிக்குவாங்க. மார்னிங்கே எழுப்பிடுங்க. நீங்க ப்ரஷ் பண்ணும்போது குழந்தையும் ப்ரஷ் பண்ணட்டும். எப்படி பண்ணணும், அம்மா மாதிரியே பண்ணுங்க. கட் காப்பி பேஸ்ட் மாதிரி, மிரரிங் ஒர்க் மாதிரி, நான் என்ன பண்றேனோ அதே பண்ணு. யோகா பண்ண வைக்கலாம். நீங்க சின்னதா கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் ஏதாவது ஒன்று ஒர்க் பண்ணலாம், ஒர்க் அவுட் பண்ணலாம். நீங்க தான் அவங்களுக்கு ரோல் மாடல் அந்த குழந்தைக்கு. ஓகேயா? அதனால ட்ரை பண்ணுங்க. ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சா, காஃபி கொண்டு வந்து உட்காரும் பொழுது பாப்பாக்கு ஏதாவது ஒன்று சாப்பிட்றதுக்கு கொடுங்க. நீங்க 2 பேருமா பேசிக்கிட்டே சாப்பிடலாம். ஸோ இது மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுங்க 20 மினிட்ஸ். அடுத்து ஆஃபீஸ் விட்டு வந்துட்டீங்க. வந்தது அப்புறம் என்ன பண்றீங்கன்னா, ஃப்ரெஷ் ஆயிட்டு குழந்தை கூட உட்காந்து how was your day கேளுங்க. நான் என்னோட டே இப்படி இருந்தது, அம்மா இப்படி பண்ணாங்க, ஆஃபீஸ்ல இப்படி இருந்தது, பாசிட்டிவா மட்டும் சொல்லுங்க. அப்போ அவங்கள சொல்லுவாங்க. அப்போ அவங்க ரீகால் பண்ண ஆரம்பிப்பாங்க. அம்மா இன்னைக்கு இது நடந்தது, இன்னைக்கு ஸ்கூல்ல இது நடந்தது, நான் இப்படி பண்ணேன். அண்ட் நோட்டட். நீங்க பாப்பா சொல்லும் பொழுது நீங்க எந்த விதமான அட்வைஸும் இந்த இடத்துல பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஊ மட்டும் தான் கொட்டணும். எந்த விதமான அட்வைஸ், நீ இப்படி பண்ணிருக்கலாம்ல, நீ இப்படி இனிமேல் பண்ணு, நீ அதை பண்ணு அப்படின்லாம் நீங்க அட்வைஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் யோசிச்சு கேட்டுக்கிட்டே மட்டும் இருங்க. ஆஹா அப்படியா, சரி, ஓ இப்படிலாம் நடந்துச்சா அப்படின்னு மட்டும் கேட்டுக்கிட்டே இருங்க. அது கொஞ்ச நேரத்துல பேசிட்டு போயிடும். இது எதுக்காக நான் சொல்றேன்னா, சைல்ட் டெவலப்மெண்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வ் அண்ட் ரிட்டர்ன். அதாவது இப்போ ஒரு மேட்ச்ல நீங்க எடுக்கிறீங்க, ஒரு பால் வருது அப்படின்னா எல்லாமே அதை வச்சுக்க மாட்டோம்ல, திரும்ப அதை ரிட்டர்ன் பண்ணி அனுப்புவோம் இல்லையா? அதே மாதிரி தான். அப்போ நீங்க அந்த குழந்தை ஒரு மேட்ச்ல பால் போடுறோம், நம்ம திரும்ப ரிட்டர்ன் பண்றோம், அப்படி மாத்தி மாத்தி ஒரு கொஸ்டின் அது கேக்குது அப்படின்னா, திரும்ப அந்த கொஸ்டினுக்கு நம்ம கொடுக்குற பதில் அந்த குழந்தைக்கு போய் நிறைய விஷயங்களை யோசிக்க வைக்கும். ஒரு டிராயிங் போட்டுட்டு வந்துட்டு அதை காமிக்கும். நம்ம கிட்ட காமிக்கும் போது அது என்ன அப்படின்னு நம்ம ஒரு இமேஜினேஷன்ல இருப்போம். இது என்ன பால் போட்டிருக்கியா இல்ல ஸ்டார் வரைஞ்சிருக்கியா அப்படின்னு கேட்போம். அது இஷ்டத்துக்கு ஸ்டார் வரையும். அந்த ஸ்டாருக்கு ஒரு டெய்ல் இருக்கும், அந்த ஸ்டாருக்கு ஒரு கண்ணு இருக்கும். இந்த மாதிரி இமேஜினேஷனோட இருக்கும். அதை நிறைய டைம் டிஃப்ரெண்டா கொண்டு வந்து காமிச்சுட்டே இருக்கும். 10 தடவைக்கு மேல கொண்டு வந்து காமிக்கும் போது எல்லாமே பொறுமையா அதே வாவ் எக்ஸ்பிரஷன்ஸோடய நீங்க பாருங்க. நான் சொல்றது இந்த 20 மினிட்ஸ்க்குள்ள மட்டும்தான். ஓ சூப்பரா பண்ணியிருக்கடா பாப்பா, ரொம்ப அழகா பண்ணியிருக்கியே, சரி திரும்ப போய் அதுலேயே ரெட் கலர் அடிச்சுட்டு வரும், இப்போ பாருங்க இது என்ன பால் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு ஜோக்கெல்லாம் பார்த்துருப்போம்ல, நம்ம அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிற நீ கண்டுபிடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இதெல்லாம் அவங்களுக்கு பயங்கர ஒரு ஹாப்பியை கொடுக்கும். ஓகே, இந்த இடத்துலயும் டோபமைன் நமக்கு வேலை பண்ணும், பயங்கர ஹாப்பியா இருக்கும். இந்த ஃபீலே அந்த குழந்தைங்களுக்கான growth அதிகம் பண்ணும். ஸோ 20 மினிட்ஸ் அலாம் கூட வச்சுக்கோங்க. ஒரு சாங் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிகினிங்ல ஒரு சாங், எண்டில் ஒரு சாங்னு. ஸோ அந்த சாங் வந்த உடனே குழந்தையும் ரெடி ஆயிடுவா. ஓகே அம்மா நான் அடுத்த வேலை பார்க்கலாம். இப்போ நீங்க போய் ஹோம் ஒர்க் பண்றீங்களா, இல்ல பிக்சர்ஸ் பாக்குறீங்களா, இல்ல விளையாடுறீங்களா, வெளியில போறீங்களா, நீங்க போங்க. அம்மா ரொட்டீன் ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே, அடுத்து திரும்ப நைட்டு தூங்க போகும்போது எத்தனை வேலை இருந்தாலும் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. திட்டுனாங்கன்னா திட்டு வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா தூங்க போற டைம்ல டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னா அந்த டிஸ்டர்பன்ஸை ஒதுக்கி வச்சுட்டு குழந்தை கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க ஒரு குழந்தைக்கு அம்மா, ஆபீஸ்ல இருக்கும்போது நீங்க அம்மா இல்லைன்னு ஆயிடுமா? நம்ம ஒர்க் பண்ணும்போது அம்மா இல்லைன்னு ஆயிடுமா? இல்ல, இதெல்லாம் நம்ம கூடவே இருக்க வேண்டிய விஷயம் தானே. பேலன்ஸ் பண்ணி தானே ஆகணும். அதனால அதை எடுத்து சப்கான்சியஸ் மைண்ட்ல வச்சுக்கிட்டே இருக்கட்டும். சேர்த்து வாங்கிக்கிறேன் விடு, அவ்வளவுதான், கிளம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். போயிட்டு 20 மினிட்ஸ் அந்த குழந்தை கூட நீங்க ஸ்பெண்ட் பண்ணியே என்னன்னா, குளிக்க வைப்பீங்கன்னா குளிக்க வைங்க, இல்லைன்னா கை கால் மூஞ்சி கழுவிட்டு நல்லா ரெஃப்ரெஷ் ஆயிட்டு முகத்தெல்லாம் கழுவிட்டு போய் படுக்க போகும்போது குழந்தை கூட புக்ஸ் ரீட் பண்ணுங்க. ஓகே, நிறைய புக்ஸ் ரீட் பண்ணுங்க. இப்பெல்லாம் நிறைய வந்துருது. அவங்க குழந்தையோட ஃபேஸை வச்சே நிறைய காமிக்ஸ் ரெடி பண்ற மாதிரி வருது. நான் என் குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா, அடுத்த நாள் அந்த குழந்தைங்க என்ன பண்ணணுமோ அதுக்கெல்லாம் ஒரு கேரக்டர் வச்சுக்குவேன். அனு பாப்பா, அம்மு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு
வச்சுப்பேன். பையனுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதுக்கெல்லாம் ஒரு கேரக்டர் சொல்லி பையனுக்கு, பொண்ணுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதுக்கு ஒரு கேரக்டர் வச்சுப்பேன். பார்த்தேன்னா அனுபாப்பா இப்படிதான் பண்ணுவா, அனுபாப்பா அம்மா பேச்சு கேட்பா, அனுபாப்பா அதை பண்ணுவா இதை பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீயும் அனுபாப்பா மாதிரி சொன்ன பேச்சு கேட்பியா அப்படின்னா கேட்பேன் அப்படிம்பாங்க. நான் இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் உங்கள்கிட்ட சொல்றேன். என் குழந்தைய டேபிள் டாப்ல மேலே உட்கார வச்சுட்டு என்னோட வேலை எல்லாத்தையுமே நான் முடிச்சிடுவேன். கிட்டத்தட்ட 40 பேங்கிள்ஸ், குட்டி குட்டியா இருக்கும் பேங்கிள்ஸ், அந்த பேங்கிள்ஸ் லெஃப்ட் ஹேண்ட்ல போட்டுடுவேன். அதை கலட்டி அந்த குழந்தை திரும்ப எடுத்து ரைட் ஹேண்ட்ல போடணும். இது போட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே நான் சமையல முடிச்சிடுவேன். அவ்வளோ ஃபோக்கஸ்டா அழகா பண்ணிடுவாங்க என்னோட பாப்பா. என் பையனுக்கும் அது மாதிரி ஆக்டிவிட்டிஸ் தான் கொடுப்பேன். கம்யூனிகேஷனை டெவலப் பண்றதுக்கு நிறைய ரோல் பிளே, டிராமாஸ் எல்லாம் பண்ணுவேன். சாப்பாடை எடுத்து வச்சுட்டேன்னா சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிடுறதுக்குள்ள போதும்னு ஆயிடும் அவங்க வந்து சாப்பிட்றதுக்குள்ள. ஆனா அதே இதை நான் டிராமா பண்றேன், வாங்க நம்ம விளையாடலாம், ஹோட்டல் கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ தான் இன்னைக்கு சர்வர், நாங்க எங்களுக்கு சர்வ் பண்றீங்க, நான் அப்படியே அதே மாதிரி ஆக்ட் பண்ணுவோம், ஈஸியா வேலை. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணும்போது என் கையில மொபைல் நான் வச்சுக்க மாட்டோம், எங்க வீட்டுல சாப்பிடும் போது டிவி போட மாட்டோம். அப்போ அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நீங்க ஒரு பாண்ட் அதிகமா சூப்பரான ஒரு விஷயத்தை நீங்க ஃபீல் பண்ண முடியும். அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஃபீல் தான் பண்ண முடியும். ஸோ அந்த கொஞ்ச நேரம் இருந்தா போதும். நாள் முழுக்க வெளியில வேலை பார்த்துட்டு வரோம், அந்த குட்டி 20 மினிட்ஸ்ல அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்கும். பெட் டைம்ல கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ணுங்க. புக்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. ஸோ நீங்க கிரியேட் பண்ற ஸ்டோரிஸை அவங்க கிட்ட சொல்லுங்க. காமிக்ஸ் மாதிரி இருந்ததுன்னா வெக்காபுலரிஸ் அவங்களுக்கு டெவலப் ஆகும். ஏன்னா இப்போ நான் சொல்றது 2 to 8 இயர்ஸ் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு. ஓகேயா? ஸோ அப்போ அவங்களுக்கு வெக்காபுலரிஸ் நிறைய டெவலப் பண்ற மாதிரி புது புது வார்த்தைகளை புக்ஸ்ல காமிங்க. பிக்சர்ஸ் இருக்கிற மாதிரி, காமிக்ஸ் வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி அதுல காமிங்க. நீங்களே டிசைன் பண்ணணுமா டிசைன் பண்ணலாம். அப்புறம் வேர்ட்ஸே இல்லாம வெறும் இமேஜஸை மட்டும் வச்சுட்டு நீயா ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லலாம். அது அந்த மழலை வார்த்தையில சொல்லும் போது ரொம்ப அழகா இருக்கும். அப்பதான் அது கேட்ட வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணும், ரொம்ப அழகா சொல்லும் ஒவ்வொரு விஷயத்தையா, அதெல்லாம் என்ஜாய் பண்ணலாம். அதை அடுத்து ஆட்டோமேட்டிக்கா தூங்கிடும். அது தூங்க போகும்போது நீங்க பக்கத்துல இருக்கிறதே அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஐ மீன் சேஃப் ஜோன் அப்படிங்கிற மாதிரி தூங்குவாங்க. இந்த நல்ல தூங்குற விஷயத்தினால பயங்கரமான ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். சின்ன விஷயத்தை தான் நீங்க சேஞ்ச் பண்றீங்க. அவங்க தூங்கும்போது அவங்க கூட இருக்கிறீங்க, அவ்வளவுதான். ஆனா அந்த தூங்கும்போது அந்த ஒரு ரொம்ப கம்ஃபர்ட்டா தூங்குறாங்க இல்லையா, அது வந்து நல்ல சவுண்ட் ஸ்லீப் அவங்களுக்கு கொடுக்கும். நல்லா தூங்கினாங்கன்னா நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு சூப்பரா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி இருக்கும். அது growthக்கும் ஹெல்ப் பண்ணும். சலுன்னு அழுதுட்டே இருக்க மாட்டாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா சாப்பிட்டாங்கன்னா ஹெல்தியா வளருவாங்க. ஸோ இந்த 20-20-20 இந்த 3 மட்டும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் என்னோட கிளைண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீங்க இதை ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. தேங்க்யூ.